கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தமிழ்மாறன். நான் சந்துரு. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்ல சார், ஃபாஸ்டாக் டேக்கரோட 25th anniversary. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்டாக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்டாக் டாக்ஸி அப் நவ. ஜனநாயகன் படம் பரபரப்பா தயாராகிட்டு இருக்கு. ஆனா இந்த படம் வெளியீட்டுல ஒரு சிக்கல் இருக்கதா பேசிக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியுமா சந்துரு? ஆஃபீஸர் எல்லாத்துக்குமே தெரியுமே. என்ன? பொலிட்டிக்கல். ஓகே. பட் அது ஆனா அது வந்து இன்னைக்கு நடக்கல, இதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு நடந்திருக்கு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தலைவா தானே? தலைவா. இப்ப நம்ம என்னென்ன கேட்க போறோம் அப்படின்னா, திரு விஜய் அவர்களுடைய மாஸ்டர் படத்துடைய வில்லன் யார்? விஜய் சேதுபதி. வெரி குட். வாரிசு படத்துடைய வில்லன் யார்? பிரகாஷ்ராஜ். சரி, கில்லி படத்துடைய வில்லன்? அவரே தான், பிரகாஷ்ராஜ். ஓகே. தலைவா படத்துடைய வில்லன் யார்? தலைவா படத்துக்கு இல்லை, ஹிந்தி ஆக்டர் நினைக்கிறேன். அண்ணாத்த படத்துல எல்லாம் ரஜினி படத்துல நடிச்சிருக்காரு. தெரியலையே. கிட்டத்தட்ட அது கிடையாது. ஆனா பார்த்தா அப்படிதான் இருக்கும், அது கிடையாது. அப்புறம் ஏன்னா தலைவா படத்தோட உண்மையான வில்லன் யாருன்னா அன்னைக்கு இருந்த அம்மையார் ஜெயலலிதா தான். எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு இருக்க பல 2K கிட்ஸுக்கு தெரியாத விஷயம் அதுதான். என்னன்னா, தலைவா படம் வெளியீட்டின் போது கிட்டத்தட்ட அந்த போஸ்டர்ஸ்ல வந்து டைம் டு லீட் அப்படின்ற ஒரு வாசகம் இடம்பெற்று இருந்தது. ஆமா 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 ஆமா. அதை நான் வர்றதுக்கான சரியான நேரம். தலைவா அந்த படத்துல வசனம் கூட எப்படி இருக்கும்னா, தலைவனை வந்து தானா உருவாக்குறது இல்ல, மக்களாக சேர்ந்து தலைவனை உருவாக்குறாங்க, மக்கள் உங்களை தலைவனா அழைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ட்ரைலர்ல கட்டெல்லாம் வந்திருக்கும். அந்த கட்டை இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்களை தூங்க விடல. அம்மா ஜெயலலிதா தூங்க விடல, விஜய் தூங்க விடல. ஆமா, இல்ல முதல்ல ஜெயலலிதாவை தூங்க விடல. பிறகு அவங்க வந்து ரொம்ப கோபத்துடைய உச்சத்துக்கு போயிட்டாங்க. அவங்க போன உடனே அவங்களுக்கு என்ன தகவல் வந்திருக்குன்னா, சென்சார் போர்டுல இருந்து ஒரு தகவல் போயிருக்கு அந்த அம்மையாருக்கு. அந்த படத்துல சில காட்சி எல்லாம் வந்து தமிழ்நாட்டிலேயே தண்ணீரை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும், ஆனா மலேசியா வரைக்கும் நீ தண்ணியை கொண்டு வந்துட்டியப்பா அப்படின்னு சந்தானம் பேசியிருப்பாரு விஜய பார்த்து. ஓ ஆமா ஆமா, ஞாபகம் இருக்கா? அம்மாவாலேயே முடியாததை இதுதான் நீங்க நோட் பண்ணணும். அம்மாவாலேயே முடியாததை நீ பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரியான காட்சி எல்லாம் இருக்கும். அந்த காட்சி உள்ளபடியே ஓரளவுக்கு அது ஓவர் திங்கிங்கா இருந்தாலும் அந்த அம்மா ஜெயலலிதாவுடைய தூக்கத்தை முதல்ல அது கெடுத்தது. இது பாயிண்ட் நம்பர் 1. தான் தூக்கத்தை கெடுத்தவங்க நம்ம சும்மா விடுவாங்களா? விட மாட்டாங்க. நம்ம பிளட் அப்படி. ஏன்னா முன்னாள் முதல்வரா இருந்த திரு கலைஞர் அவர்களையே கொண்டு போய் சிறையில போட்டு அவங்களுக்கு விஜய் எல்லாம் ஏமாத்துறோம். அந்த வகையில படத்துடைய டைம் டு லீடும் அதை தொடர்ந்து அந்த காட்சிகளும் அந்த அம்மையார் காதுக்கு போன உடனே இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய அந்த புரட்சி தளபதி, அன்னைக்கு இளைய தளபதியா இருந்த இன்னைக்கு புரட்சி தளபதியா இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமையா திகழக்கூடிய விஜய் அவர்கள் என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? என்ன தெரிஞ்சு வச்சதுன்னா கொடநாட்டுல போய் உட்கார்ந்தாரு. அதுதான் கொடநாட்டுல போய் என்ன வீரவசனம் பேசியிருப்பாரு. அம்மாட்ட பேச முடியுமா? அம்மாட்ட என்ன வரும்? அம்மா பார்த்துன்னு பேச முடியுமா? கிட்டத்தட்ட என்ன பண்ணியிருக்காரு, அதான் நீங்க சொன்னதா. அங்க போயிருக்காரு. அங்க போன உடனே அம்மையாரை பார்க்கணும் அப்படின்னு இவரும் அவருடைய தந்தை பீஷ்மரா இருக்கக்கூடிய SV சேகரும் இருந்த சரி ஓகே இருந்த சந்திரசேகரும் அங்க போய் நீங்க என்ன பண்றாங்க, ஜெயலலிதாவை பார்க்க நேரம் கேட்கறாங்க. ஆனா கொடுக்கப்படலை. ஆமா, அந்த அம்மா விரட்டி அனுப்பிடுச்சு, அது வேற செய்தி. உள்ளேயும் சேர்க்கல, அது ஒரு செய்தி. கேட்டு வாசல் நின்றுட்டு இருந்திருக்காங்க ரொம்ப நேரமா. இன்னைக்கு எப்படி விஜயை பார்க்க ரசிகர்கள் வந்து அப்படியே திரண்டு நிக்கிறாங்களோ, அன்னைக்கு வந்து ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு 2 பேர், அப்பாவும் சன்னும், டேடியும் சன்னும் கேட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அனுமதி கிடைக்கல. பிறகு விஜய் என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? அடுத்து கோவம் வந்து என்ன பண்ணிருப்பாரு? எப்ப போல வீடியோ போட்டிருப்பாரு. வீடியோ போட்டாரு. என்ன வீடியோன்னு தெரியுமா? நான் கொஞ்சமா நான் ஒரு பிளாங்கா இருக்கு, நீங்களே சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, கையை கட்டிட்டு அம்மா எனக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது, நீங்க தான் எனக்கும் அம்மா, எங்க அப்பாவுக்கும் நீங்க தான் அம்மா, தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்கும் நீங்க தான் அம்மா. ஆக இந்த படத்துல இந்த மாதிரி வந்து தவறான செய்தி எல்லாம் வந்திருக்கு, டைம் டு லீடுன்னு வந்திருக்கு, நான் சரியா அதை படிக்கல, அதை உடனே சொல்லி நாங்க அதை எடுத்துடுறோம். அதனால இந்த படத்தை எப்படியாவது நீங்க வெளியிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன வார ஒரு கும்பல் நம்பிட்டு இருக்கு, அண்ணன் வந்து வீராதி வீரர், சூராதி சூரர்னா. ஆமா, சூராதி சூரர், அண்ணன் எடுத்தா வந்து எல்லாத்தையும் வெற்றிகரமா முடிச்சிருவாரு அப்படின்னு ஒரு கும்பல் நம்பிட்டு இருக்கு. அதனால எங்க மானத்தை வாங்காம படத்தை நீங்க வெளியிட்டீங்கன்னா நாங்க பல ஆண்டுகளுக்கு உங்களுக்கு கையெடுத்து கும்பிட்டு இப்படிதான் நன்றியா இருக்கும் அப்படின்னு கேட்க அந்த அம்மா அதை ஓரளவுக்கு மன்னிச்சு படத்தை வெளியிட்டாங்க. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? அன்னைக்கு இருந்த கலைஞருடைய சம்பந்தமான ஒரு தொலைக்காட்சி சன் டிவி. தலைவா படத்தை யார் வச்சிருக்காங்க? சன் டிவி தான் வச்சிருக்காங்க. அதுல ஒரு டபுள் கேம் ஆடினாங்க.
தலைவா படத்தை ஜெயா டிவிலே வித்துடுறோம் அப்படின்னு திரு விஜய் அவர்கள் முடிவு பண்ணாரு. ஆனா அவங்க அப்பா யாரு? விஜயே நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் இல்ல நடந்தது. அது ரெண்டு விஷயம். அதான் நம்ம வாழ்க்கையில ஒண்ணு சனியை நம்மள பார்க்க கூடாது, இல்ல சனியனை நம்ம பார்க்க கூடாது. இது ரெண்டுமே விஜய்க்கு நடந்ததுனால அந்த படத்தை அவங்க அப்பா என்ன பண்ணாரு, ஒரு பக்கம் பிளாக்ல சன் டிவிக்கு வித்துட்டாரு. ஓகே, அந்த அம்மாக்கும் இன்னும் அடங்குமா? இப்பதான் அந்த அம்மாவை சமாதானப்படுத்திட்டு வந்தாங்க. அதுக்காக என்ன ஆச்சுன்னா, அந்த படம் வந்து சன் டிவில ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி, திரையரங்க ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி, படம் காலையில 8:30 மணிக்கு ஷோ போடுறாங்க அப்படின்னு முடிவாகிறதுக்கு முன்னாடி, படம் ரிலீஸ் ஆகலன்றதுக்காக ஒரு ரசிகர் வந்து தற்கொலையே செய்துக்கிட்டாரு. வேலைச்சேரி. அதுக்கும் முன்னாடி 8:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ ஜோதியில போடுறாங்கன்னா 7 மணிக்கு படத்தை தமிழ் ராகஸ்ல வெளியிட்டாங்க. ஸோ தலைவா படம் டிவிலையும் சினிமாலையும் வர்றதுக்கு முன்னாடி அந்த படம் தமிழ் ராகஸ்ல வந்து எல்லாரும் அமோகமா பார்த்தாங்க. அதுதான் இன்னைக்கு ஜனநாயகன் படத்துல நடக்குமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. ஸோ ஜனநாயகன் படத்தோட மற்ற வேலையை பத்தி நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச தகவலை சொல்லுங்க. ஜனநாயக படம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். வினோத் டைரக்ட் பண்றாரு. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ற ஒரு பெங்களூரை சேர்ந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ஆனா இதுல பெரிய ஒரு கேள்வி, நீ சொன்ன அனைத்து பொலிட்டிக்கல் இதுவுமே இதுல நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்ல வர படம் வந்து பராசக்தி, நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கிற பராசக்தி. இந்த படத்தை வெளியிறது யாருன்னு தெரியுமா? தெரியலையே. பராசக்தினாலே இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப வெளியிடுறது கலைஞர் குடும்பம், சன் பிக்சர்ஸ், உதயநிதி, ரெட் ஜெயிண்ட். ஓகே ஓகே, சரி, உதயநிதிக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லைங்க, தப்பா பேசக்கூடாது. ரெட் ஜெயிண்ட் ரிலீஸ் பண்றாங்க. ஆனா இதுல எனக்கு ஒரு தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ஜனநாயகன் படத்துல வந்து தயாரிக்க ஆரம்பிக்கும் பொழுது வழக்கமா விஜய் படத்துல ரசிகர்கள் எதிர்பார்க்கறது என்ன? பழைய விஜய் படம் சொல்றீங்களா இப்ப இருக்க விஜய் படம்? எல்லா விஜய் படத்துல ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்பாருங்க அவரு. என்ன கிளாமர் சீன்ஸ், பாட்டுகள், குத்து சாங், அதுதான் இருக்கு. பாட்டுகள் சொல்லிட்டு நீங்க அதெல்லாம் இருக்கும். ஆனா அது இந்த படத்துல வந்து இல்ல. ஏன்னா இப்போ வந்து ஒரு அரசியலுக்கு வர்றதுனால இந்த மாதிரியான நயன்தாராவுக்கு பின்னாடி வாளியில தண்ணி எடுக்கிற மாதிரியான சீன் கிடையாது. அந்த இழுக்க வருது கிடையாது. த்ரிஷாவை படுக்க வச்சு சுடுக்கெடுக்கிற சீனும் கிடையாது. சோப்பு போட்ட சீன் மாமியார், அது வந்து அது கிடையவே கிடையாது. அதனால இது வந்து சில இந்த மாதிரி காட்சியே வரக்கூடாது அப்படின்றதும் கவனமா இருந்திருக்காரு. முக்கியமா குத்துப்பாட்டு இந்த படத்துல வரவே கூடாது, புரட்சிகரமான பாட்டு தான் வரணும் அப்படின்ற அந்த மாதிரி ஸ்லாங்களா போயிருக்கிறதா வந்து தகவல் வெளியே வந்திருக்கு. அதனால ஏற்கனவே எடுக்கப்பட்ட காட்சிகளையும் இப்ப நீக்கிறதுல கவனமா இருக்காங்களாம். இல்ல நீங்க இப்ப சொன்னதை வச்சு பார்க்கும்போது வந்து விஜய்க்கு கூட்டம் கூட்டிட்டு தான் இருக்கு. தேட்டர்லயும் சரி, இப்ப வெளியே போனாலும் சரி, எங்க போனாலும் அவர் பொலிட்டிக்கல் கூட்டம் கூட்டிட்டு தான் இருக்கு. அவரு அதே பொலிட்டிக்கல் கூட்டத்தை தான் தேட்டர்ல கூட்ட போறாரா? ரசிகராம் இல்ல. இதுல என்னன்னா, ஏற்கனவே வந்து அரசியல் பேசி விஜய் எடுத்த திரைப்படங்கள்ல முக்கியமான படமா பார்க்கப்பட்டது தமிழன் திரைப்படத்துல ஒரு பாலிடிக்ஸ் பேசியிருப்பாரு. அதை தாண்டி வந்து தலைவா திரைப்படம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கரமா பேசியிருப்பாரு. சர்க்கார்ல ஒரு படி அண்ணன் இறங்கி அடிச்சிருப்பாரு. கத்தி ஓரளவுக்கு வெற்றி பெற்ற படமா இருந்தாலும் கூட ஏற்கனவே இந்த 3 படமும் சர்க்கார், தலைவா, தமிழன் மாதிரியான படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையாம போனது வந்து யாரும் மறக்க முடியாது. ஸோ இது கத்தி மாதிரியான பட லிஸ்ட்ல இந்த படம் சேர இருக்கா, இல்ல 3 படங்கள் தோல்வியடைஞ்ச படத்துல அந்த படத்தோட ரிலீஸ்ல இது சேர இருக்கா, இல்ல வழக்கம் போல தலைவா மாதிரி சன் டிவில வர்றதுக்கு முன்னாடி, சினிமால வர்றதுக்கு முன்னாடி தமிழ் ராக்கர்ஸ்லயும் இல்ல டெலிகிராம்லயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்றத நம்ம விரும்பல. விரும்புறீங்களா? இல்ல நானும் விரும்பல. எதிர்க்கு கூட நம்ம வரக்கூடாது. ஆக நம்ம அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜனநாயகன் படம் வெளியீட்டில் இருக்கக்கூடிய தடை என்ன அப்படின்றத ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் சொல்லியிருக்கேன். நம்ம இனி பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கு அப்படின்றத. இந்த மாதிரியான சினிமா கலாட்டா செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சினிமா கலாட்டா செய்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்மளுடைய கிங் 24x7 தொடர்ந்து பார்த்துட்டு இருங்க. வணக்கம். மீண்டும் நான் தமிழ்மாறன், நான் சந்துரு. நன்றி. நன்றி. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு சார் ஃபாஸ்டாக் டேக்ஸோட 25th anniversary. அப்ப 25 வருஷமா ஃபாஸ்டாக் கூட கஸ்டமரா இருக்கேன்னு நானும் பெருமையா சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்டாக் டாக்ஸி ஆப் நவ.